தேவன் நம்மை நேசிக்கிறார். அவருடைய அன்பு நம்மிடம் குற்றம் பார்ப்பதில்லை. நம்மை இயேசு கிறிஸ்துவைப் போலவே அவர் பார்க்கிறார். இதுதான் என்னால் நம்ப முடியாத ஆச்சரியமான உண்மையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அளவுக்கு நம்மை பூரணமானவர்களாக பார்க்கிறார், குறைவற்றவர்களாக பார்க்கிறார், ஞானம் நிறைந்தவர்களாக, பரிசுத்தமானவர்களாக, நீதியுள்ளவராக, பூரணமானவர்களாக, பழுதற்றவர்களாக அவர் பார்க்கிறார். இதை நான் சொல்லவில்லை. பேலாயாமை கொண்டு பாலாக்க வென்ற அரசன் இஸ்ரேல் ஜனங்களை தூஷிக்க சொல்லுகிறான். என்னாகமம் 23:24. அப்போது தேவன் பேசுகிறார். தூஷிப்பதற்கு பதில் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் அவர்களிடம் மீறுதல்களை பார்ப்பதில்லை, குற்றங்களை கண்டுபிடிப்பதில்லை. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பேசுகிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்களை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அடுத்த அதிகாரத்திலே பார்க்கும்போது வேசித்தனம் பண்ணுகிறார்கள். ஆனால் தேவனோ அதை கண்டிக்கிறாரே ஒழிய அவருடைய கவனமெல்லாம் அவர்களை நேசிப்பதாகவே இருக்கிறது. அவர்களிடம் குற்றங்கள் இருந்தாலும் குற்றங்களை அவர் சகித்து கொள்ளுகிறார், கண்டிக்கிறார், திருத்துகிறார், ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் அவருடைய நம்ப முடியாத பார்வை. நம்மிடம் பல குற்றங்கள் இருந்தாலும் கண்டிக்கத்தான் செய்கிறார். ஆனால் பூரணமானவர்களாக பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவைப் போல நான் செம்மையாக்கப்பட்டவன். இது அவருடைய தேவத்துவம் அல்ல, நமக்கு அவர் பிதாவாக தன்னை காண்பிக்கிறார். நீ யார்? என்னுடைய பிள்ளை. உன்னிடம் என்ன குற்றங்கள் இருந்தாலும் நீ என் பிள்ளைதான். உன்னை கண்டிப்பதனாலே நான் உன்னை வெறுத்து விடவில்லை. உன்னை நேசிக்கிறேன், உன்னை தாங்குகிறேன். உன்னிடம் குற்றங்கள் இருப்பதனாலே என் கரம் உன்னை உதறிவிடாது, புறக்கணித்து விடாது. நான் உன்னை நேசிக்கத்தான் செய்வேன், உன்னை திருத்துவேன், உன்னை கடிந்து கொண்டாலும் சீர்படுத்துவேன். இதுதான் தேவனுடைய அன்பு. இதனால்தான் அவர் நமக்கு பிதாவாக தன்னை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவின் அளவு நம்மை பூர்ணப்படுத்தும்படிக்கு அவர் முயற்சிக்கிறார். பரிசுத்தப்படுத்தி நம் வாழ்க்கையை திசை திருப்பி எப்படிப்பெல்லாம் திருத்த வேண்டுமோ, நாம் எதையெல்லாம் சார்ந்திருக்கிறோமோ அத்தனையும் அவர் உடைத்து போட்டு தன்னை மட்டுமே சார்ந்து கொள்ளும்படிக்கு அவர் நம்மை திருத்துகிறார். ஆமாம், அவரை நாம் நம்பாவிட்டால் மற்றவைகளை நம்புகிறோம். பொருளை நம்புகிறோம், பணத்தை நம்புகிறோம், அதிகாரத்தை நம்புகிறோம். நமக்கு பிடித்தவைகளை நாம் ஆராதிக்க ஆரம்பிக்கிறோம். நாம் எதையெல்லாம் நம்புகிறோமோ அவைகளை ஆராதிக்க ஆரம்பிக்கிறோம். இப்படித்தான் ஆசைகள் வளர்கின்றன. பொருளாசை வருகிறது, நம்மை குறித்த பெருமை வருகிறது, நாம் வைத்திருக்கிற சாதனைகளை குறித்த பெருமை வருகிறது, நம்முடைய எதிர்காலத்தை குறித்த கனவுகள் நம்மை உயிரோட்டமாக வைத்திருக்கிறது. இந்த கனவுகள் அத்தனையும் ஒரு நாள் உடைந்து போகிறது. மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட நீ என்கிறார். அதை கேட்கும்போது நமக்கு புல்லரிக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. மண்ணிலிருந்து நான் உண்டாக்கப்பட்டேனா? எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். எவ்வளோ அருமையான எதிர்காலம், எவ்வளோ அருமையான சாதனைகள், எவ்வளவு இன்பமான வாழ்க்கை. இப்படித்தான் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட நீ என்று சொல்லும்போது நமக்கு எண்ணங்கள் வருகிறது. அதே சமயம் மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்கிறார். மண்ணுக்கே திரும்புவாய் என்னும்போது அது நமக்கு பயங்கரமாக இருக்கிறது. நான் ஒரு மண்ணா? இத்தனை ஆசைகளும் மண்ணா? இத்தனை சாதனைகளும் மண்ணா? இத்தனை சொத்துக்களும் மண்ணாக போகிறதா? நான் வைத்திருக்கிற நம்பிக்கை அத்தனை நொறுங்கி போகிறது. மண்ணுக்கே திரும்புவாய். இது பயங்கரமான ஒரு வார்த்தை, கொடுமையான வார்த்தை. ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. மண்ணுக்கே திரும்புவாய், நான் மண்ணாக போகிறேன். ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை, ஜீரணிக்கவே முடியவில்லை. நான் தேவன். அவர் நினைப்பதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். அவருக்கு நாம் அடங்கி அவரை மட்டும் சார்ந்து கொண்டால் நம் வாழ்க்கை இனிமையாகத்தான் இருக்கும். எல்லோரும் மண்ணுக்கு தான் திரும்பினார்கள். தேவனையே சார்ந்து கொண்டிருந்த ஆபிரகாம் மண்ணுக்கு தான் திரும்பினான். அவனுடைய வாழ்க்கையும் ஒரு நாள் முடிந்து விட்டது. ஆனால் அது அதிர்ச்சியாக இருந்தாலும் மகிமையாக இன்று விளங்குகிறது. யோசேப்பு
எவ்வளவு பெரிய மனுஷன், தேவனையே உயர்வாக இந்த உலகத்துக்கு விளங்க பண்ணினவன் அந்த காலத்திலே. ஆனால் அவனுடைய வாழ்க்கையும் மண்ணுக்கே திரும்பி போனது, மண்ணாகி விட்டான். ஆனாலும் மகிமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. தாவீதும் மண்ணாகி விட்டான், அவனுடைய வாழ்க்கை மகிமையாகத்தான் இருக்கிறது. இன்றும் தாவீது என்று பெயரை கேட்டாலே பூரிப்பாக இருக்கிறது. காரணம் என்ன? அவன் அவ்வளவாக தேவனை பிரியப்படுத்தினான். நாம் எவ்வளவு தேவனை பிரியப்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். எவ்வளவு நம் வாழ்க்கை அவரை சார்ந்திருக்கிறது என்பதுதான் முக்கியம். அவரை பிரியப்படுத்துவது என்றால் என்ன? அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துவது, நம்முடைய ஆசைகளை அவருக்கு கீழ்ப்படுத்துவது, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கங்கள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு உம்முடைய சித்தம் மட்டுமே நான் செய்ய வருகிறேன். இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சாதாரண மனுஷனாக வந்துவிட்டார், தேவத்துவத்தை துறந்து விட்டு உதறிவிட்டு. இனி அவர் மரணத்துக்குரியவர் மனுஷனாக வந்துவிட்டார். கீழ்ப்படியாமை அவரிடம் காணப்பட்டால் திரும்ப அந்த தேவத்துவம் அவருக்கு கிடைக்காது. நரகம்தான் அவருடைய முடிவு. அவர் சொல்லுகிறார், எனக்கொன்று ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினேன் தேவனே, இதோ சித்தம் செய்ய நான் வருகிறேன். எனக்கென்று ஒரு சித்தம், ஒரு சரீரத்தை உண்டாக்கிவிட்டேன். என்னுடைய வாழ்க்கை ஒன்று கொடுத்து விட்டேன். இதிலே உம்முடைய சித்தம் செய்ய போகிறேன். இதுதான் இயேசு கிறிஸ்துவை திரும்ப பரலோகத்துக்கு உயர்த்தி விட்டது. இன்று அவர் தேவனோடு இருக்கிறார். வார்த்தையாக இருந்தார் அன்று. அவரை கொண்டு வானங்கள் உண்டாக்கப்பட்டன, உலகங்கள் உண்டாக்கப்பட்டன. தேவன் தன்னுடைய சிருஷ்டி எல்லாவற்றுக்கும் அவரை சுதந்திரவாளியாக நியமித்தார். அத்தனையும் விட்டு மனுஷனாக வந்தார், இழந்து விட்டு மனுஷனாக வந்தார். திரும்ப அத்தனையும் பெற்றுக்கொண்டார் தன்னுடைய கீழ்ப்படிதலினாலே. இதைத்தான் நாம் முன்மாதிரியாக பார்க்க வேண்டும். அவர் எனக்கு முன்மாதிரி. உம்முடைய சித்தம் மட்டும் செய்ய போகிறேன். என் வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் நடக்கிறது, அதற்கு இடம் கொடுக்கிறேன். உம்முடைய சித்தம் எதுவானாலும் என் வாழ்க்கையிலே செய்யும். இப்படித்தான் நாம் பணிந்து போக வேண்டும். நமக்கு எல்லாமே நாம் நினைத்தபடி நடக்காது. தேவன் நடத்த மாட்டார். நாம் நினைக்கிறபடி நம்ம வாழ்க்கை போகாது, அது மட்டும் நிச்சயம். அதனால் நாம் வைத்திருக்கிற கனவுகள், நாம் பிடித்திருக்கிற ஆதாரங்கள், நாம் சாய்ந்திருக்கிற இடங்கள் எதுவுமே உண்மை இல்லை. அவர் சித்தம் ஒன்றுதான் உண்மை. அவர் நம் வாழ்க்கையை திட்டமிட்டு வைத்திருக்கிறார், அது மட்டும்தான் உண்மை. அந்த வழியில் தான் நான் போக வேண்டும். அவர் என்னை அதரியப்படுத்த மாட்டார், ஆறுதல் படுத்துவார். அவர் என்னை கைவிட மாட்டார், தூக்கி சுமப்பார். இதுவரைக்கும் தூக்கி சுமந்தது அவர்தான், இனிமேலும் தூக்கி சுமக்க போகிறது அவர்தான். எதுவுமே மாறப்போவதில்லை, அவர் மாறவில்லை. ஆதலால் எதுவுமே மாறப்போவதில்லை. நம் வாழ்க்கையில் எல்லாவித மாற்றங்கள் உண்டானாலும் எதுவுமே மாறப்போவது இல்லை. தேவன் என்னோடு எந்த காலத்திலும் இருப்பார். அவர் என்னை தூக்கி சுமப்பார். இதுவரைக்கும் தூக்கி சுமந்தார். ஒன்று மட்டும் நிச்சயம், நான் தேவனோடு ஒன்றாக இருக்கிறேன், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். எனக்கென்று ஆசைகள் இல்லை, அவர் சித்தத்தை தவிர. அவர் சித்தம்தான் என் சித்தம். இதனால் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இப்போது அவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். இது எனக்கு போதும், இன்று மட்டுமல்ல என்றும். இதுதான் என்னை தாங்கி பிடிக்கிறது. இது ஒன்றை நான் புரிந்து கொண்டேன், பிதாவும் நானும் எப்போதும் ஒன்றாக இருப்போம். இதனால் பிதாவின் சித்தம் செய்கிறேன். பிதாவின் சித்தம் என்ன? கிறிஸ்துவின் சரீரமாவது. அதாவது நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். அவர் வாசம் பண்ணுகிற, அவர் தங்கி இருக்கிற இடம். உலகங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய ஆகாய விரிவு அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நம்முடைய எண்ணங்களுக்கு கூட அதை பற்றி பிடிக்க முடியவில்லை. அவ்வளவு அகலம், அவ்வளவு தூரம், எட்டாத உயரம், புரிந்து கொள்ள முடியாத அளவு பெரிய ஆகாயம். அத்தனையும் மீறி அவருடைய அளவு இந்த ஆகாய விரியை காட்டில் பெரிது. அவருடைய வாசஸ்தலமாக நான் எறும்பை கூட எனக்கு சமமாக எண்ண முடியாது. அவருடைய வாசஸ்தலமாக நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீர்கள். நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். அதற்கு என்ன அர்த்தம்? நமக்கு அவர் பிதா, நம்மை அவர் ஆதரிக்கிறவர,
அவராலே நாம் பிழைக்கிறோம், நம்மாலே அவர் பிழைக்கிறார். நம்மை அவர் ஆளுகிறார், நம் வாழ்க்கையை அவர் ஆளுகிறார். அவர் நினைப்பதையெல்லாம் நம் சரீரத்திலே செய்கிறார், நம்மை கொண்டு இந்த உலகத்திலே செய்கிறார். நாம் அவருடைய கிரியையாக இருக்கிறோம், அவராலே நாம் செயல்படுகிறோம். அதனால் நாம் எதை செய்தாலும் தேவன்தான் செய்தார். இதை சொல்வதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது என்றாலும் இதுதான் உண்மை, இதில் மாற்றம் இல்லை. நம்ப முடியாத விஷயம் இது, ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும். நாம் தேவனுடைய சரீரமாக இருக்கிறோம் என்றால், தேவனுடைய சித்தமெல்லாம் செய்கிறோம் என்றால், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றால், நாம் தேவனுடைய செய்கையாகவும் இருக்கிறோம். அவர் விரும்புகிறதையெல்லாம் செய்ய, அவர் நினைக்கிறபடியெல்லாம் செய்ய, அதற்காகத்தான் அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நம்மை கட்டுப்படுத்தி, நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி, நம் நோக்கங்களை கட்டுப்படுத்தி, நம் ஆசைகளை கட்டுப்படுத்தி, நம் விருப்பங்களை கட்டுப்படுத்தி அவர் நினைக்கிறதை செய்கிறார். அவர் நினைக்கிறதையெல்லாம் செய்கிறார். அவருக்கு ஆலோசனை சொல்ல நம்மால் முடியாது, அவர் செய்கிறதை தடுக்கவும் நம்மால் முடியாது. யாரும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவர் ஒரு ராஜா, நம்மை ஆளுகிறவர். இதனால்தான் அவருக்கு பேர் கர்த்தர், நம்மை பரிபூர்ணப்படுத்துகிற கர்த்தர். நம்மை மட்டுமல்ல, நம்மை போன்ற பல விசுவாசிகளை அவர் கட்டுப்படுத்துகிறார். நம்மை கொண்டு அவர்களை ஆதரிக்கிறார், அவர்களை கொண்டு நம்மை ஆதரிக்கிறார். நம்முடைய விசுவாசம் மற்றவர்களுக்கும், மற்றவர்களுடைய விசுவாசம் நமக்கும் ஒத்தாசையாக இருக்கிறது. இப்படித்தான் நாம் ஒருவருக்கு ஒருவர் சரீரமாக இருக்கிறோம். எனக்கு ஒரு தரிசனத்தை கண்டேன். என் தாய் தகப்பனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அப்போது ஒரு சோளம் போல தான் எனக்கு காணப்பட்டது. அதுக்குள் காணப்படுகிற மணிகள் போலத்தான் தங்க நிறத்திலே ஒவ்வொருவரும் இருந்தார்கள். மணிகள் போல அவர்களை அப்படித்தான் நான் பார்த்தேன். ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறார்கள், ஒருவரால் ஒருவர் வாழ்கிறார்கள், ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்கிறார்கள். இப்படித்தான் நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம், கிறிஸ்துவினாலே வாழ்கிறோம், ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்கிறோம். நாம் தனியாக இல்லை. இதைத்தான் நான் புரிய வைக்க விரும்புகிறேன். நான் தனியாக இல்லை, என்னோடு தேவன் இருக்கிறார். என்னைப் போல விசுவாசிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்களாலே நான் பிழைக்கிறேன், என்னாலே அவர்கள் பிழைக்கிறார்கள், என்னாலே பலரை பிழைக்க வைக்கிறேன். இது எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. அவர்களாலே நானும் பிழைக்கிறேன், அவர்களுடைய விசுவாசம் எனக்கு ஒத்தாசையாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனாலே நாம் அனைவரும் பிழைக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரம் இதுதான். அது ஒரு கட்டிடம் அல்ல, அது ஒரு இடம் அல்ல. நாம் தான் கிறிஸ்துவின் ஆலயம், தேவனுடைய ஆலயம். மனுஷர்கள் தான் தேவனுடைய ஆலயம். இப்படித்தான் நம்மை அவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். இதை நினைக்கும்போது எண்ணி பார்க்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத உண்மையான விஷயமாக இருக்கிறது. உண்மை இதுதான், நாம் கிறிஸ்துவின் சரீரம். நான் தனியான மனுஷன் அல்ல. என்னை போல பலர் இருக்கிறார்கள், என்னை சார்ந்து இருக்கிறார்கள். அவர்களை சார்ந்து நான் இருக்கிறேன். அவர்களாலே நானும், என்னாலே அவர்களும் பிழைக்கிறார்கள். நம் அனைவரையும் பிழைப்பூட்டுகிறவர் தேவன். விசுவாசிக்க வைத்து இந்த உலகத்திலே வாழ வைக்கிறவர் தேவன். என்னுடைய சொத்துக்கள் அல்ல என்னை வாழ வைப்பது, என்னுடைய வருமானம் அல்ல, என்னுடைய பட்டம், பதவி, பவிசுகள், சாதனைகள் எதுவுமே அல்ல. எல்லாமே நாம் மண்ணாக போய்விடும். நானும் மண்ணாக போய்விடுவேன் ஒரு காலத்திலே. ஆபிரகாம் மண்ணாக போய்விட்டான், தாவீதும் மண்ணாக போய்விட்டான், நானும் மண்ணாக போய்விடுவேன், நீங்களும் மண்ணாக போய்விடுவீர்கள். ஆனால் நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறோமே கிறிஸ்துவின் சரீரமாக. அதுதான் மகிமையாக போய் முடிகிறது. அதுதான் தேவனுக்கு பிரியமாக நம்மை நிறுத்துகிறது. அதுதான் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது. அவருடைய சித்தம் செய்ய இந்த உலக சரீரத்தில் இருக்கிறோம். அவருடைய சித்தம் செய்வதனாலே நம்மை பார்த்து பலர் அவர் சித்தம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள், பழகுகிறார்கள், விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறார்கள், பரிசுத்தத்தை கற்றுக்கொள்கிறார்கள், தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிவது என்பதை கற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் முக்கியம். நானும் கீழ்ப்படிந்திருக்கிறேன், இனிமேலும் கீழ்ப்படியப் போகிறேன். ஆபிரகாமை போல நானும் நற்சாட்சி பெறுவேன், மற்றவர்களும் நற்சாட்சி பெறுவதற்கு முன்மாதிரியாக இருப்பேன். இதுதான் இந்த உலகத்திலே நான் செய்யக்கூடிய வேலை, ஊழியம், சாதனை, எப்படி வென்றாலும் சொல்லிக்கொள்ளுங்கள். இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு
நம்பிக்கை உண்டு என்று சொல்கிறேனே, இதுதான் நம் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை அல்ல இது. பணத்தினாலே சம்பாதிக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல. எதை இழந்தாலும் நாம் இதை இழக்க முடியாது. இதற்கு ஈடு இணை ஒன்றுமில்லை. இதனால் தான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் வாழ்க்கை அர்த்தமற்றதாக இல்லை, பயனற்றதாக இல்லை. அது பயனற்றதாக போகாது. நாம் காரணத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நமக்கு ஒரு வேலை இருக்கிறது. இந்த வேலையை செய்வோம். தேவன் நமக்கு கொடுத்த பணி, உம்முடைய சித்தம் செய்ய இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன். ஆதாமை போல தேவன் நம்மையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற வேலை, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டோமானால் இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய இடத்திலே, பிதானுடைய வலது பார்சத்திலே போய் உட்காரலாம். நான் தனியாக இல்லை, என்னோடு தேவன் இருக்கிறார். என்னைப் போல மற்ற சக விசுவாசிகளும் இருக்கிறார்கள். நான் தனியாக இல்லை, நீங்கள் தனியாக இல்லை. இதைத்தான் நான் புரிய வைக்கிறேன். நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவோம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். ஏமாந்து போகக்கூடாது, மனம் விட்டு போகக்கூடாது. கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். நமக்கென்று ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பிதாவே, உம்முடைய சித்தம் செய்ய இதோ நான் வருகிறேன் என்றார் இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14. இதனால் தான் நாம் பூரணப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மிடம் குற்றம் பார்ப்பது இல்லை. அவர் பெரிய நம்பிக்கையோடு நம்மை நடத்துகிறார். நம்மை அடிக்கிறார், நெருக்குகிறார், கசக்குகிறார், எல்லாம் உண்மைதான். ஆனால் அவருடைய நம்பிக்கை இழந்து எதையும் செய்யவில்லை. பெரிய நம்பிக்கையோடு தான் நம்மை தாங்கி பிடித்து கொண்டு அடிக்கிறார், நெருக்குகிறார், கசக்குகிறார். அர்த்தமான ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. அவர் நம்மோடு போராடுவது நம்மை பரிசுத்தப்படுத்த, நீதிமானாக்க, கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்க. அவர் சித்தம் இதுதான். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டோமானால் தேவ சித்தத்தை இதனால் பூர்ணமாக செய்வோம். இயேசு கிறிஸ்துவை போல மகிமைப்படுவோம். அவர் பெற்ற மகிமையை நாமும் அடைவோம். இந்த உலகத்தின் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்று சொல்லுகிறார். நித்திய கன மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்று சொல்லுகிறார். அதை புரிந்து கொள்ள நம்முடைய புத்தி பத்தாது. தேவன் தன்னை நேசிக்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சிந்தனையில் உண்டானதும் இல்லை. நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவை இவ்வளவாக உயர்த்தியிருக்கிறார். அவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். தன்னுடைய சகல சிருஷ்டிக்கும் அவரை சுதந்திரவாளியாக ஆக்கினார். நாவுகள் யாவும் கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டும், முழங்கால் யாவும் அவருக்கு முடங்க வேண்டும். நினைத்து பாருங்கள். கீழ்ப்படிந்த ஒரே காரணத்துக்காக, தேவ சித்தம் செய்த ஒரே காரணத்துக்காக, அவருக்கு கொடுத்த வேலையை இந்த சரீரத்திலே எனக்கொன்று ஒரு வாழ்க்கையை கொடுத்தீரே, அந்த நோக்கத்தை நிறைவேற்றினேன். அதை பூர்ணமாக நடத்தி முடித்தார். இதனால் அவர் கொடுத்த மகிமை, நாவுகள் யாவும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டும், முழங்கால் யாவும் அவருக்கு முடங்க வேண்டும். நமக்குள் கிறிஸ்து இருக்கிறார். நம்மை கட்டுப்படுத்துகிறார், நம்மை நடத்துகிறார். நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நாம் இவையெல்லாம் செய்ய முடியாது. இவையெல்லாம் நமக்குள் இருக்கிற கிறிஸ்து நடத்தி முடித்து விடுவார் நம்மை கொண்டு. இதுதான் நம்முடைய தைரியமும் நம்பிக்கையும்.